மேஷராசிக்காரங்க 2026ல் தொழிலுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கியே ஆகணுங்கிற அமைப்பில் தான் இந்த வருஷம் பிறந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி புதன் போய் 10ல் உட்காந்துருக்கிறாரு. 6ங்கிறது கடன், 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் இருக்கிற எல்லா மேஷராசிக்காரங்களுக்குமே கண்டிப்பாக லோன் கிடைக்கும். இவங்களுக்கு லோன் கிடைக்கலையேங்கிறதா ஒரு வருத்தமாக இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த லோன் கிடைச்சிரும். 2வது புதுசாக தொழில் தொடங்குறவங்களுமே லோன் வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அவங்களுக்கு லோன் ஈஸியாக கிடைக்கும். இதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, எந்த அளவில் லோன் வாங்குகிறோம், எந்த அளவில் நம்ம பிஸ்னஸை கொண்டு போகிறோம், இந்த ரெண்டுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா February to March மந்த்து செவ்வாய் ராகுவோட சேருவார் கும்பத்தில். அந்த சமயங்களில் வீண் விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2nd மந்த்தும் 3rd மந்த்தும் Februaryயும் Marchம் இவங்க கொஞ்சம் லோனுக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. என்னை கேட்டால் ஏப்ரல் மந்த்துக்கு மேலே நீங்கள் லோன் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேஃப். 2வது ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லோனை 2026ல் மேஷராசிக்காரங்க நிச்சயமாக அடைக்க முடியும். 11ஆம் இடத்துக்கு எனிஹவ் குரு பார்வை இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாகவே லோன் அடைக்கக்கூடிய அமைப்புகளும் மேஷராசிக்கு இருக்குது.